Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து முகூர்த்தம் நாள். நேத்து ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது பாதிக்கு மேல எல்லாரும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ஆனா அதுக்கு அப்புறம் வந்து நைட் கண்டி வரதோட நான் ஸ்டாப் பண்ணிருப்பேன். ஏனா அதுக்கு மேல வந்து உடம்புல எனர்ஜி இல்லைங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் அங்க வந்து சூப்பரா போச்சு. ஃபங்க்ஷன்லாம் சூப்பரா போச்சு. சாப்பாடு கூட நான் எடுக்க மறந்துட்டேன். ஏனா எல்லாரும் பிஸி. புதுசா நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்த்தோம். and எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா ரொம்ப என்கேஜ்டா இருந்தோங்க. அதனால நிறைய பெருசா வந்து எடுக்க முடியல. அண்ட் நைட்டு கண்டி வந்தாச்சு. இங்க ஒரு ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போ வந்து முகூர்த்தம் காலையில 10:30 to 12 முகூர்த்தம் வந்து இப்போ கிளம்பிட்டோம். காலையிலேயே வந்து எல்லாம் 6 o'clock நல்லா தூங்கி எந்திரிச்சு தான் வந்து ரிலாக்ஸாக தான் கிளம்பணும். அதனால தான் லேட் முகூர்த்தம் வந்து வச்சிருந்தோம். பட் பொண்ணுப்புள்ள வந்து ஆல்ரெடி போயாச்சு. ஏன்னா காலையில மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு பொண்ணுப்புள்ள வந்து போயாச்சு. நாங்களாம் வந்து இப்போ லாஸ்ட் பேட்ச் ஒரு வேன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மண்டபத்துக்கும் ரூமுக்கும். ஸோ அந்த பேட்ச்ல வந்து நாங்கள் இப்போ வந்து கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ கிளம்புறத பார்த்துட்டு அப்படியே வந்து போகலாம் வாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெண் அழைப்புக்கு நானே தான் ஃபுல்லாகவே ரெடி ஆனேன். யாரோ லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஃபேஸ் மேக்கப் நீங்களாக தான் போட்டிங்களான்னு. எல்லா ஈவெண்ட்டுக்குமே ஃபேஸ் மேக்கப் நானே தான் போட்டுக்கிட்டேன். ஹேர் மட்டும் பார்த்தீங்கன்னா முகூர்த்தமுக்கு வந்து நான் ஹேர் வந்து பண்ணிவிட சொல்லியிருந்தேன். அதனால அவங்க பண்ணி விட்டாங்க. நான் அது எப்படி இருக்குன்னு பின்னாடி காட்டுறேன். அங்கே உள்ளே என்ட்ராகும் போதே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்லாம் வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஏன்னா 6 மணிக்கே வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 6 மணிக்கே அனுஷாவை வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து திருவாதிரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் உள்ள வரப்பவே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் எல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா ஜகஜோதியா அந்த முகூர்த்தம் வைப் வந்து பக்காவா இருந்துச்சு. அண்ட் தென் வந்தோடனே எங்களை வந்து இதெல்லாம் வந்து பண்ண சொன்னாங்க. எல்லா லேடிஸ் எல்லாம் வந்து பண்ணணும். லாஸ்ட் வீடியோலேயே பெண் அழைப்பில் வந்து ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. டீட்டெயில்டாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. பெண் அழைப்பு வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ யாராவது போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் எனக்கு வந்து இன்னைக்கு பண்ண ஹேர் ஸ்டைல் எனக்கு அவ்வளோவா பிடிக்கலைங்க. அந்த கேர்ள்ஸ் வந்து நான் வேற மாதிரி வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு இதை விட பெண் அழைப்பில் பண்ணியிருந்த ஹேர் நானாக பண்ணதே எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஹேர் ஸ்டைல் அவ்வளோவா பிடிக்கல. அண்ட் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பாவங்க அனுஷா இந்த 2 நாள் தான் நிக்கிறா. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நேத்து இருந்து இன்னைக்கு இருந்து நின்றுட்டே தான் இருக்கா. அதுக்கப்புறம் முகூர்த்தம் அப்போ பரிசம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த பரிசம் போடுற ஃபார்மாலிட்டிஸ் தான் வந்து நடந்துட்டே இருந்துச்சு. ஸோ இதை எடுத்து அங்கே வைங்க, இந்த தண்ணி எடுத்துட்டு அங்கே கொண்டு போங்க. அப்புறம் இலையில வந்து அரிசி வச்சு அரிசி மேல பொண்ணு பிள்ளைய நிக்க சொல்றது. ஸோ இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் 2 சைடுமே மாப்பிள்ளை வீட்டு சைடும் சரி பொண்ணு வீட்டு சைடு 2 சைடுமே வந்து மாத்தி மாத்தி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த தாய்மாமா முறைக்கு வந்து என்னென்ன பண்ணுமோ அந்த தாய்மாமாவோட முறையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக சாரிங்க, நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். நான் தான் சொல்லாமல் விட்டுட்டேன். ரிப்பீட்டடான கொஸ்டின், ஏன் கல்யாணம் ஸ்ரீலங்காவில் நடக்குது, நீங்கள் ஸ்ரீலங்கனா மோத்தி ஸ்ரீலங்கனா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக மோத்தியோட அம்மா மோத்தியோட சித்தி மாமா எல்லாருமே பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருச்சி தாங்க. திருச்சி தான் சொந்த ஊர் எல்லாமே. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கல்யாணம் பண்ணி சிங்கப்பூருக்கு வந்துட்டேன் பாருங்க. அந்த மாதிரி மோத்தியோட சித்தி அதாவது என்னோட சின்ன அத்தை வந்து கல்யாணம் பண்ணி நூரெலியாவுக்கு கொடுத்துட்டாங்க. எங்கள் மாமா இருக்கார் பார்த்தீங்களா, சின்ன மாமா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நூரெலியா. அங்கே வந்து ஒரு பெரிய குரூப் ஆஃப் ரிலேட்டிவ்ஸே ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. நூரெலியாவில், கொலம்போவில், கண்டியில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. அவரோட பிறந்து வளர்ந்தது இடம் எல்லாமே அதாவது அனுஷாவோட அப்பாவோட ஊர் வந்து நூரெலியா தான். அதனால கல்யாணம் வந்து அங்கே ஸ்ரீலங்காவில் நடக்குது. இன்ஃபேக்ட் நாங்கள் கல்யாணம் திருச்சியில் பண்ணுவாங்களா ஸ்ரீலங்காவில் பண்ணுவாங்களான்னு குழப்பத்திலே இருந்தோம். ஆனால் மாப்பிள்ளையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் கண்டியிலிருந்து வந்ததுனால நாங்கள் கல்யாணம் ஸ்ரீலங்காலையும் வச்சுட்டோம். ஓகேங்களா, இப்போ டவுட் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்.
அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து மாப்பிள்ளை வந்தாச்சு. மாப்பிள்ளை ஆக்சுவலாக காலையிலேருந்தே அவங்க வந்து அந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து மெட்டி போடணும்னு சொல்லதுனால மோத்தியோட அக்கா என்னோட சிஸ்டர் இன் லா தான் வந்து போடுறாங்க. லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்கள் உங்கள் சிஸ்டர் இன் லாவை காட்டவே இல்லைன்னு. அவங்க என் கூடவே தான் இருக்காங்க, இல்லை நான் அவங்க கூடவே தான் இருக்கிறேன். இந்த கல்யாணத்தில் ஃபுல்லாக அவங்களோடய தான் இருந்தேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலையில் எனக்கு சாரீ அட்ஜஸ்ட் பண்ணுறதுலேருந்து என் ஹேரை இந்த ஹேர் பண்ணி விடுங்க, இப்படி பண்ணி விடுங்க, அப்படி பண்ணி விடுங்கன்னு என்னை ஃபுல்லாக கைட் பண்ணி என்னை கூப்பிட்டு வந்ததே அவங்க தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, அவங்க தான் என்னோட சிஸ்டர் இன் லா. அவங்க தான் இப்போ வந்து மெட்டி போட போகிறாங்க. இப்போதாங்க இந்த காலையில் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் முகூர்த்த சாரீ வந்து பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. முகூர்த்த சாரீ ரொம்ப அழகா இருப்பா. இப்போ போட்டுட்டு வந்தோன்னு நான் காட்டுறேன். ஸோ சாரீ கொடுத்ததுக்கு அப்புறமா போய் சாரீ சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்க. பொண்ணு வந்து சாரீ சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். உள்ள வந்ததுலேருந்து ஆத்விக், ஆதியா, பிரணவ் 3 பேருமே பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை உட்கார சீட்டில் வந்து அவங்க போய் ஆக்கியபை ஆயிட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளை அதில் உட்காந்தாங்களோ இல்லையோங்க, இவங்க 3 பேர் தான் கடைசி வரைக்கும் அந்த சீட்டில் வந்து ஆக்கியபை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேர்த்தையும் நிற்க வச்சு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கு, அது பின்னாடி வரும். அண்ட் பொண்ணு வந்து வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக, ரொம்ப அழகாக லட்சணமாக இருந்தால். அந்த ரெட் சாரிக்கும் க்ரீன் ப்ளவுஸ்க்கும் மேக்கப், சாரீ எல்லாமே ஒரு பிரைடுன்னா அப்படியே பக்காவாக அமைஞ்சிருந்துச்சு. அவளுக்கு அவ்வளோ அழகாக இருந்தா. அண்ட் அவள் ரொம்ப ஜாலி பிரைடுங்க. ரொம்ப நர்வஸாக இருக்குது, படப்படப்பாக இருக்குது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. மாப்பிள்ளையுமே பார்த்தீங்கன்னா ஜாலி டைப் தான். அவரும் லண்டன் தான். ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக ஹைஃபைலாம் கொடுத்துட்டு கேஷுவலாக தான் இருந்தாங்க. இப்போ பொண்ணு பிள்ளை வந்து உள்ளே வந்தாச்சு. தாய் மாமா வந்து மாலை போட்டு உள்ளே வந்து கூப்பிட்டு வராரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், 2 பேருமே பார்த்தீங்கன்னா கூலஸ்ட் பிரைடு, கூலஸ்ட் க்ரூம் அப்படி தான் சொல்லுவோம். 2 பேரும் ஜாலியாக ஹாப்பியாக பேசிட்டு அப்படி இருந்தாங்க. அண்ட் ஆத்விக்கு வந்து அனுஷானா ரொம்ப பிடிக்குங்க. அனுஷாவுக்கு கல்யாணம்னு சொன்னோன்னே அவன் ஷாக் ஆகிட்டான். நிஜமாக கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்களா, என் கூட பேச மாட்டாங்களா இனிமேல், அப்படிலாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அப்போ தான் நாங்கள் யோசித்தோம், சில என்னோட கல்யாணத்துலலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஓமகுண்டம் வளர்த்து புகையோடு உட்காந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அது என்னோட தமிழ் முறை இப்படி நடந்ததுனால சிவனடியார்கள் வந்து மைக்கு வச்சு மந்திரம் எல்லாம் ஓதி ஒரு 1.5 மணி நேரம் எங்களை அந்த வைப்ரேஷன்லேயே வச்சுருந்தாரு, பேசவே விடலை. இங்கே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக கூலாக வந்து நடந்துச்சு. ஸோ இதை பார்க்குறதுக்குமே வித்தியாசமாக இருந்துச்சு. அண்ட் பொண்ணு வந்து அப்பா அம்மா பாத பூஜை வந்து பண்ணோம். பையன் வந்து அவரோட அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணிவிட்டு முகூர்த்தம் தாலி கட்டுற டைம் வந்து நேச்சுரலாக வந்துருச்சு. ஸோ எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி தாலியை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்பெஷலான மொமெண்ட்டை தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த பியூட்டிஃபுல்லான கப்புளுக்கு அனுஷாக்கும் ஷோபனுக்கும் 100 இயர்ஸ் இதே மாதிரி 100க்கும் மேலே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலி யூடியூப் ஃபேமிலி சார்பாக எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிவிட்டு இப்போ அந்த கல்யாணத்தை வந்து இப்போ அழகாக பார்த்து ரசிக்கலாம். தெரியுது
मांगल्यं दन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे भद्रामकृपदे दन्दीपदनां यदाः मांगल्यधारणमुहूर्तसमुहूर्तो भक्ति भवन्तो महान्तो ஃபைனலி நம்ம வீட்டு பொண்ணு வந்து மிஸ்ஸஸ் ஆயாச்சு. மிஸ் அனுஷா வந்து மிஸ்ஸஸ் அனுஷா சோபன் வந்து ஆயிட்டாங்க. நான் மாப்பிள்ளையோட பேர் வந்து சொல்லலைன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் மாப்பிள்ளையோட பேர் வந்து சோபன். அவரும் வந்து லண்டனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2 பேருமே கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஜாலியாக லண்டன் பறந்து போயிடுவாங்க. 2 பேருமே அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. நல்லபடியாக கல்யாணம் வந்து சூப்பராக நடந்து முடிஞ்சிச்சு. எங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே ஏன்னா ஒரு இடத்துல இருக்கோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு இடத்துல இருக்கோம். எல்லாருமே வந்து இப்போ இந்தியாவில் ஊரில் கல்யாணம் பண்ணுறதுங்கிறது வேற. பட் ஸ்ரீலங்காவில் கொழும்புலேருந்து 5 மணி நேரம் மேலே ஏறி ஒரு ஹில்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை நாங்கள் எல்லாரும் நல்லபடியாக நம்ம வீட்டு கல்யாணத்தை நடத்தி முடிச்சதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எங்கள் சின்ன அத்தைக்கு அது பயங்கர சந்தோஷம். ஒரு 100 வாட்டியாவது சொல்லியிருப்பாங்க, நீங்கள்லாம் வந்து ஸ்டேஜில் நின்று பண்ணது தான் எனக்கு சந்தோஷம், நீங்கள்லாம் வந்தது தான் சந்தோஷம்னு. ஸோ அதே மாதிரி தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் நடந்துச்சு.
ஸோ பொண்ணு மாப்பிள்ளை வேலை முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்னங்க நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், நம்ம பசங்க நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்களை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது தானே முக்கியம். ஸோ அதனால அவங்கள 3 பேர்த்தையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்க வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஒருத்தன் நல்லா நின்னா இன்னொருத்தன் தள்ளுவான், இன்னொருத்தன் நல்லா நின்னா இன்னொருத்தன் நிற்க மாட்டான். ஏன்னா அவங்க 3 பேரும் விளையாடுற மோடில் இருப்பாங்களா. ஸோ நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ, ஒரு 5 minutes டா, ஒரு 2 ஃபோட்டோடா, இன்னும் லாஸ்ட் ஃபோட்டோடா. நிறைய பேர் குழந்தை வச்சிருக்கவங்க ரிலேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பா அம்மா கூட கேட்டாங்க, அவன் நின்று சரியா ஒரு ஃபோட்டோ கூட இல்லை அப்படின்னு. ஏன்னா அவன் நிற்கவே இல்லை. அவன் கசின்ஸ் இருந்தனால ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேஃபுல் மோடு தான். இப்படியோ நிற்க வச்சு அப்படி இப்படின்னு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. நம்ம ஆத்விக்கும் மோத்தியும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஃபோட்டோ நான் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். 2 பேருமே ராம்ராஜில் எடுத்திருந்தாங்க, மலேசியா ராம்ராஜில் தான் எடுத்திருந்தாங்க. அண்ட் எங்கள் அத்தையோட தங்கச்சி, என் அத்தையும் என் சின்ன அத்தையும் செம்ம க்யூட்டாக இருந்தாங்க 2 பேரும். எங்கள் அத்தையோட சாரியும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அவங்க துளசியில் எடுத்தாங்க, க்ரீன் வேணும்னு சொல்லி போய் எடுத்தாங்க. 2 பேரும் செம்மையாக இருந்தாங்க அன்னைக்கு. அதாவது லட்சணமாக அப்படி இருந்தாங்க. அண்ட் எங்கள் அத்தையோட பெரிய தம்பி இருக்கார் பார்த்தீங்களா, பெரிய தம்பி இன்னைக்கு தாய் மாமா மாலை எல்லாம் போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க பொண்ணு தான். இன்னொன்று வந்து எங்கள் அக்கா. இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் நாங்கள் 3 பேரும் ஃபேமிலி பிக்சர் இதெல்லாமே எடுத்தோம். 1 by 1 நீங்கள் வந்து பாருங்கள். அண்ட் நான், மோத்தியோட அக்கா அந்த மாதிரி நின்று நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ நான், என்னோட சிஸ்டர் இல்லா, என்னோட மதர் இல்லா, என் அத்தை, என்னோட அண்ணி 3 பேர் நின்னோம். எங்கே உங்கள் ஃபாதர் இல்லான்னு கேட்பீங்க. என் மாமனார் வந்து இவ்வளோ கூட்டமாக இருக்குங்க, நான் போயிட்டு வந்துட்டே நடந்துகிட்டே இருந்தாங்களா, அதனால அவர் வந்து கீழே உட்காந்துட்டு இருக்காரு, ஸ்டேஜில் உட்காந்துருந்தாரு. நாங்கள் 3 பேரும் வந்து எங்களோட சாரீ ஷேட்ஸும் வந்து இன்றைக்கி வந்து எல்லாம் எங்கள் சித்தப்பா பொண்ணோட சாரீ கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிங்க் ஷேடு. லாஸ்ட் பெண்ணாழைப்பில் வந்து ரொம்ப ரெயின்போ மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் வந்து ஃபுல்லாக பிங்க் ஷேடு. அண்ட் எங்கள் சித்தி பையன் எல்லாரும் வந்து ஹாப்பியாக எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இதுதாங்க கசின்ஸ் குரூப்பு, பாய்ஸ் இல்லாமல் கேர்ள்ஸ் கசின் குரூப் இதுதான். அதில் நானும் என் பக்கத்தில் பிங்க் கலர் சாரீ கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா சிவனேஸ்வரி அக்கா, இவங்க 2 பேர் தான் வெளியில் ஃபேமிலியிலேருந்து கல்யாணம் பண்ணி வந்தது. ஆனால் ஒரு நாள் கூட ஒரு தடவை கூட இவங்க 2 பேர் வெளியிலேருந்து தானே வந்திருக்காங்க. கசின் குரூப்புன்னா நம்ம தானே இந்த ஃபேமிலி அப்படின்லாம் ஒரு நாளும் ட்ரீட் பண்ணதே கிடையாது. இந்த கல்யாணமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கல்யாணம், நான் வந்து எங்கள் வீட்டு கல்யாணம் அப்படி தான் வந்து நினச்சி தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி தான் நான் பண்ணேன். அதை கேட்கறதுக்கு தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம பொண்ணு போய் இவ்வளோ ஹாப்பியாக ஒரு ஃபங்க்ஷனில் இருந்து பண்ணிட்டு வர்றது வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. ஸோ அதுதான் வந்து வேணும். இருக்கிற இடத்துல வந்து நம்ம எப்படி ஹாப்பியாக இருக்கோம், எல்லாத்துக்கிட்டேயும் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். அது இந்த ஃபேமிலியில் இல்லைங்க, எந்த ஃபேமிலினாலும் சரி, எல்லா ஃபேமிலிலையும் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். மைனஸை வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு ப்ளஸ்ஸை மட்டும் ஜாஸ்தி எடுத்துகிட்டு ஃபேமிலியில் ஹாப்பியாக இருந்தோம்னா தான், நம்ம ஹாப்பியாக இருந்தோம்னா தான் கூட இருக்கிறவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இருப்பேன். நான் வந்து எப்பவுமே அப்படி தான் இருப்பேன். ஸோ நான் ஹாப்பியாக போயிட்டு ஜாலியாக முடிச்சுட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஷிங் த கப்பிள் வெரி 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 ஹாப்பி மேரிட் லைஃப் எல்லாத்து சார்பாகவும் சொல்லிக்கிறேன். போயிட்டு போறீங்க வரீங்க, பொண்ணை கூப்பிட்டு போங்க. வர
அண்ட் அங்கே வந்து பொண்ணு ரூம்லேருந்து மாப்பிள்ளை ரூமுக்கு அழைக்கிறது, மாப்பிள்ளை ரூம்லேருந்து பொண்ணுக்கு ரூமுக்கு அழைக்கிறங்கிற ஃபார்மாலிட்டிலாம் போயிட்டே இருந்துச்சு. சரி நம்ம போய் சாப்பிட்டு வந்துடுவோன்ட்டு பார்த்தேன். அந்த ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்ரீலங்கன் கல்யாண விருந்து தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எல்லாமே வந்து பஃபே தாங்க. நம்ம ஊர் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பஃபே இருக்கும். பஃபே வேணுங்கிறவங்க பஃபே போய்க்குவாங்க, எல்லாம் வேணுங்கிறவங்க இலையில உட்காந்துக்குவாங்க. ஆனால் இங்கே வந்து காமனாகவே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வெட்டிங்ஸில் வந்து புஃபே தான் இருக்குங்களா. ஸோ நம்ம பிளேட் எடுத்துகிட்டு நம்ம போய் செல்ஃப் சர்வ் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்களா. பட் நல்லா இருந்துச்சு. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அனுஷாவும் மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. என் சிஸ்டர் இன்லா, என் கசின் 2-3 பேர் அவங்களோட போயிட்டாங்க. அண்ட் நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து நூரேலியாவுக்கு வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இது நான் எடுக்கல, என் சித்தப்பா பையன் என் தம்பி கௌஷிக் வந்து எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஷேர் பண்ணான். இது வந்து உள்ளே அழைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. அதுவே வித்தியாசமாக விதவிதமான ஆரத்திலாம் இருக்குங்களா. ஒரு பிளேட்லேயும் ஒரு ஐட்டம் வச்சு விதவிதமாக ஆரத்தி எடுத்து அழைச்சாங்க உள்ளே. இன்ஃபேக்ட் நான் கல்யாணம் பண்ணி போகும்போதுவே தஞ்சாவூரில் எனக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஆரத்தி இல்லை 7 ஆரத்தி அந்த மாதிரி வந்து ஒரு ஐட்டமாக வச்சு ஆரத்தி எடுத்து தான் உள்ளே அழைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அனுஷாக்கும் அழைச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த பால் பழம் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து இருந்துச்சு. ரொம்ப பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருந்துச்சு. அண்ட் மாப்பிள்ளையோட ஊர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் வந்து கண்டி தான். நாங்கள்லாம் வந்து நூரேலியாவுக்கு வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை வந்து 2 நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அந்த வீடியோ பின்னாடி வரும். ஓகேங்களா. பொம்மை வருது, பொம்மை வரல, மணிலாம் அடிக்குது பாரு. பொம்மையை பார்த்துட்டேன். ஓகே நாங்க கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு டயர்டா இருக்கீங்களா? டயர்டா இருக்கும். ஸோ எல்லா ரூமுக்கு வந்து இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இப்போ எல்லாரும் எங்க போறோம்? போறோம். ஆன் த வேல ஏதாவது சாப்பிட்டு போறோமா என்ன? எஸ், நாங்க வந்து ஏதாவது சாப்பிட்டு போறோம். மோத்தி முன்னாடி ஒரு கார் போனாரு, கார் போச்சா அதெல்லாம் மோத்தி வந்து போயிட்டாரு. இப்போ நாங்களாம் வந்து கிளம்பி பின்னாடி பஸ்ல குடும்பத்தோடு போறோம். சாப்பிட்டுட்டு போலாமா? ஓகே, ஸோ கிளம்பலாம். கண்டி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க. பட் கண்டிப்பாக இன்னொரு நாள் நம்ம வெட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண செலிப்ரேஷனுக்கு வேணால் நம்ம ஒரு வாட்டி ஸ்ரீலங்கா போயிட்டு நம்ம கண்டி நூரேலியாலாம் இன்னும் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம். பட் இப்போ வந்து வேன் கிளம்பிடுச்சு. வேன் கிளம்புறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டீஸ் எல்லாம் நல்லா ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து தூங்க போகிறது கிடையாது, நாங்கள் போய் நூரேலியா போய் இறங்கினோன்னே நாங்கள் வந்து KFC சாப்பிட போகிறோம் அப்படிலாம் வந்து வீரதீரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இன்ட்ரோலாம் நாங்கள் கொடுக்குறோம் இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் கடைசியில் எப்படி இருக்குன்னு வந்து நீங்களே வந்து பாருங்க. Hi guys, we're going to Kandy to Nuwara. So watch us today. So when we go back to Nuwara, I'm the main character, so you cannot speak. So ஒரு வண்டி ஆரம்பிச்சு ஒரு 3/4 மணி நேரத்துலேயே நல்லா ஃப்ளாட் ஆகிட்டாங்க. அண்ட் கண்டியிலேருந்து நூரேலியாவுக்கு ஒரு 3 மணி நேரங்க. நாங்கள் போகும்போதே ஒரு 10:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் உங்கள் எல்லாத்தோட விஷஸும் கண்டிப்பாக வந்து கொடுங்க. காட் பிளஸ் த லவ்லி கப்பல். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், டாடா, பாய்.